ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, சரி எனக்கு மேரேஜ் ஆன பிறகுதான் நான் கார் வாங்கினேன், ஒரு கெரியர்ல நல்ல டாப் பொசிஷன் இருந்தது போனேன், எனக்கு நிலபுலங்கள்லாம் வாங்கினேன், இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சில பேர். என்னோட மனைவி வந்த பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டம், என் கணவர் நான் கட்டு வந்த பிறகுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தேன், இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்க வரும்போதும் இது போல கொஸ்டினை பேஸ் பண்ணி கன்சல்டேஷன் எடுப்பாங்க. யாருக்கு இது போன்ற ஒரு யோக அமைப்பு திருமணத்துக்கு பிறகு ஒரு யோகமான சூழ்நிலை யாருக்கு வரும், கெரியர்ல மற்ற விஷயத்துல நான் டாப்புக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருக்கிறதோ, யார் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்துச்சுன்னா சுக்கிரன் நல்ல அமைப்புல இருக்கணும், பெண்ணுடைய ஜாதகமா இருந்துச்சுன்னா 7ஆம் அதிபதி பிளஸ் செவ்வாய் அண்டு குரு, இந்த இது போன்ற கிரகங்களும் இந்த பாவங்களும் சிறப்பான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு யோக நிலை நிச்சயமா அவங்களால அடைய முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகமா இருக்குன்னு வச்சுங்க, அந்த 7ஆம் அதிபதி நல்ல ஒரு பணத்தை தரக்கூடிய பாவம் சொல்லி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 10வது பாவமும் இந்த 11ஆம் பாவம் தான் நல்ல ஒரு பொருளாதாரம் என்பது தரும். ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அந்த 7ஆம் அதிபதி அந்த 10ஆம் அதிபதி அல்லது 11ஆம் அதிபதியோட பார்வையில இல்ல சேர்க்கையில இருந்து லக்னத்துக்கு 4, 8, 12 ராசியில இல்லாம இருக்கும் பட்சத்துல திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்பது அவங்களுக்கு தேடி வரும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இல்ல அந்த 7ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய கிரகம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக நம்மளோட கேபி மெத்தட்ல 2, 6, 10 இல்ல 10, 11 இல்ல 2, 10, 11 இது போல கனெக்டிவிட்டி இருந்துச்சுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமா மேரேஜுக்கு அப்புறம் நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா கெரியரா அடுத்த கடை நிலைமைக்கு என்பது போவாங்கன்ற நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். அதே போல நம்ம ஆணுக்காக இருக்க வச்சது சுக்கிரனும் நல்ல ஸ்தானத்துல என்பது இருக்கணும். குறிப்பாக 8, 12 தொடர்பு இல்லாம 2, 6, 10 இல்ல 11 ராசி இது போல தொடர்பு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஆணுக்கு, அதே போல பெண்ணுக்கு நம்ம பாத்துக்கணும். செவ்வாய் அல்லது குருவை நம்ம பார்த்துட்டு 7ஆம் அதிபதி பாத்துக்கும் பட்சம் நம்ம 100% கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிடலாம். திருமணத்துக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புளா நிச்சயமா ஆவாங்கன்றது.